அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு யார் ஒருவர் ஆண்டவருடைய கட்டளைகளின்படி நடக்கின்றார்களோ துன்பங்கள் வரும். அந்த துன்பத்தை சகித்துக் கொள்கின்றவர்களுக்கு ஆசீர்வாதம். ஆனால் ஆண்டவரை விட்டுட்டு ஆண்டவர் பயன்படுத்துகின்ற பொருட்களை மட்டும் பக்கத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றவர்கள் கடைசியில் அழிவை சந்திப்பார்கள். பெல்சாசர் அப்படிங்கிற ஒரு மன்னன், அவன் என்ன செய்தான்? அவன் அரண்மனையில் இல்லாத பண்டம் பாத்திரமா எருசலேம் கோவில் இருக்க போது, ஆனால் 1000 உயர்குடி மக்கள் வராங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், விருந்து கொடுக்கணும். தன் அரண்மனையில் நினைச்சாக்க எத்தனை பாத்திரங்களை எடுத்து அவன் கொடுக்கலாம் விருந்து. ஆனால் அவன் என்ன செய்கின்றான்? கோவிலில் இருக்கிற ஆண்டவருக்காக பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்களை எடுத்துட்டு வர சொல்லி அதிலே அந்த மதுவை ஊத்தி அவர்கள் குடிக்கிறதுக்கு கொடுத்து விடுகின்றான். இப்ப உதாரணத்துக்கு, இப்ப குருவானவர் பயன்படுத்துகின்ற திராட்சை ரச பாத்திரம் பார்க்கறதுக்கு நல்லா கோல்டு கலரா இருக்கு. யாராவது நீங்க இது வரைக்கும் ஃபாதர்கிட்ட போய், ஃபாதர் இந்த கோல்டு கலர்ல இருக்கிற பாத்திரத்தை ஒரு 2 நாள் கொடுங்க ஃபாதர், அதுல காஃபியை ஊத்தி 2 நாள் குடிச்சிட்டு கொண்டு வந்து கொடுத்துறேன் ஃபாதர், கேட்டிருக்கோமா? கேட்க மாட்டோம். ஏன்னா ஆண்டவருக்காக இருக்கிறது, அது ஆண்டவருக்கு மட்டும்தான் சொந்தம். ஆண்டவர் கோவப்பட்டார். எந்த அளவுக்கு அப்படின்னா, தன்னுடைய கையை மட்டும் அனுப்புறார். அனுப்பி செவுத்துல எழுதுறார். அரசன் பார்க்கறான், மேனே மேனே தேக்கேல் பார்சின். இவனுக்கு ஒன்றும் புரியல, இதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப தானியல் அங்கே வரவழைக்கப்படுகின்றார். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் கேட்கிறப்ப தானியல் சொல்றாரு, மேனே மேனே, உன் ஆட்சியை ஆண்டவர் முடிவுக்கு கொண்டு வருகின்றார். தேக்கேல், தராசுல உன்னை நிப்பாட்டி பார்க்கிறப்ப நீ இடையில மிகவும் குறைந்து விட்டாய். உன் பதவியே போக போகுது. உன் பதவியை பிடுங்கி மேத்தியர்கள் பெர்சியர்களிடம் ஆண்டவர் கொடுக்க போகின்றார். பிரியமானவர், ஆண்டவருடைய கோபம் எந்த அளவுக்கு இருக்கின்றது பாருங்க. ஆண்டவருடைய பொருட்களை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தணும்னு நினைச்சோம் அப்படின்னாக்கா அது அழிவு. அதனாலதான் சொல்லுவாங்க, கோவில் சொத்து கொலை நாசம் அப்படின்னு சொல்லி. பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த 2 காரியத்தை உணர்வோம். ஆண்டவரை நம்மளுடைய வாழ்வில் ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கை முறையில் பல துன்பங்கள் வந்தால் அதை ஏற்றுக்கொண்டு பொறுமையோடு இருக்கிறப்ப ஆண்டவரே நம் அருகில் இருப்பார், நம்முடனே என்றும் இருப்பார். ஆண்டவர் பொருளை மட்டும் பயன்படுத்தணும்னு விரும்புறவங்க அங்கே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள்.